தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம். நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் நிறுத்தி நிதானமாக வளர்கிற ஒரு கட்சி அப்படின்னு பார்த்தோன்னா அது நாம் தமிழர் கட்சி. அதுவும் இந்த தடவை தாவேக்கா வந்ததுக்கப்புறம் அவங்களோட ஓட்டு சதவீதம் அப்படின்றது ரொம்ப குறைஞ்சிருச்சு. 8% இருந்தது, இப்போ 4% மாறி இருக்கு. இதனால் எலெக்ஷன் கமிஷன் நாம் தமிழர் கட்சிக்கிட்ட இருக்கிற சின்னத்தை பறிக்குமா, அவங்களுக்கு கட்சி மாநில அங்கீகாரம் அப்படின்றது இழக்குமா, மாநில கட்சி அங்கீகாரம்னா என்ன, சின்னம் எப்படி பறிபோகும், ஓட்டு குறைஞ்சது அப்படின்னா என்ன நடக்கும், அந்த சதவீதம் குறைஞ்சதுன்னா என்ன நடக்கும், உண்மையான ஆபத்து என்ன நம்ம நாம் தமிழர் கட்சிக்கு அப்படின்ற எல்லாத்தையும் தான் இன்னைக்கு வீடியோவில் பார்க்க போகிறோம். தேர்தல் ஆணையத்திலேருந்து அந்த சின்னம்னா என்ன அப்படின்றத பார்ப்போம். ஸோ நம்ம எல்லாருக்குமே தெரியும், நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் தேர்தல் சின்னம் அப்படின்றது நிரந்தரமாக நமக்கு ஒன்று கிடைக்கணும் அப்படின்னா எலெக்ஷன் கமிஷன் விதிப்படி நமக்கு மாநில கட்சி அங்கீகாரம் கிடைச்சிருக்கணும். மாநில கட்சி அங்கீகாரம் அப்படின்றது எலெக்ஷன் கமிஷனே ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ அவங்க ஒரு 8% ஓட் வச்சிருக்காங்க, இல்லை 6% ஓட் வச்சிருக்காங்க, கொஞ்சம் எம்எல்ஏக்கள் ஒரு 2 எம்எல்ஏக்களாவது ஜெயிச்சிருக்காங்க அப்படின் போது இந்த கட்சி மாநில அந்தஸ்து பெறுது, அங்கீகரிக்கிறோம் அப்படின்னு சொல்லி எலெக்ஷன் கமிஷன் அவங்களுக்கு அந்த அங்கீகாரம் கொடுப்பாங்க. அங்கீகாரம் அப்படின்றது என்னன்னா அவங்களுக்கான நிரந்தரமான ஒரு சின்னம் இருக்கும். இப்போ நம்ம டிஎம்கே எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா காலகாலமாக நம்ம சூரியனில் பார்த்துருக்கோம். ஏடிஎம்கே எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ரிட்டலை. ஆனால் அதுவே ஏடிஎம்கேக்குள்ள 2 பிளவாக வரும்போது ஓபிஎஸ் இபிஎஸ் அப்படின்ற பிரச்சனை வரும்போது 2 பேர்கிட்ட இருந்த அந்த இலை சின்னத்தை ரெட்டலை சின்னத்தை ஃப்ரீஸ் பண்ணிட்டு அவங்கள தொப்பி சின்னத்தில் நிற்க சொன்னாங்க. அதாவது பிரச்சனை வரும்போது அந்த மாதிரி நிற்க வைப்பாங்க. பட் ஏன்னா அந்த டைம் யாருக்கும் பெருசாக மெச்சாரிட்டி இல்லாததுனால அப்படி இருந்தது. பட் ஒரு ரெகனைஸ்டு பார்ட்டி அவங்க கிட்ட ஒரு கணிசமான பர்சன்டேஜ் இருக்குது, 8% ஓட் வச்சிருக்காங்க, ஒரு 4-5 எம்எல்ஏக்கள் வச்சிருக்காங்க அப்படின் போது எலெக்ஷன் கமிஷன் ரெகனைஸ் பண்ணும். இப்படி தான் மாநில கட்சி அங்கீகாரம் இருக்குது அப்படின்னா எலெக்ஷன் கமிஷன் அவங்களுக்கான ஒரு சிம்பலை ரிசர்வ் பண்ணிடுவாங்க. ஓகே, எஸ், இந்த ஸ்டேட்டில் இந்த கட்சிக்கு இத்தனை வாக்கு சதவீதம் இருக்குப்பா அப்படின்றத நிரூபித்தால் மட்டும்தான் அவங்களுக்கு அந்த அங்கீகாரம் கிடைக்கும். அப்போ அவங்க என்ன பண்ண முடியும், ஒவ்வொரு எலெக்ஷன்லையும் தொடர்ந்து அதே சிம்பிள் அதே சின்னத்தில் அவங்க நிற்க முடியும். அப்போ அதே சின்னத்தில் அவங்க நிற்க நிற்க மக்களுக்கு அந்த சின்னத்தை பார்த்தாலே ஓகே ரெட்டலையா ஏடிஎம்கே, சூரியனா டிஎம்கே அப்படின்னு தெரியும். ஆனால் நாம் தமிழர் கட்சி பார்த்தோம் அப்படின்னா ஒரு தடவை கரும்பு விவசாயி எடுத்திருப்பாங்க, ஒரு தடவை பார்த்தோம் அப்படின்னா ஏற்கலப்பை எடுத்திருந்தாங்க, ஒரு தடவை மைக் கொடுக்கப்பட்டது. இவங்களுக்கு ஏன் இப்படி மாறிக்கிட்டே இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா அவங்க அந்த மாநில கட்சி அங்கீகாரம் அப்படின்றத இழந்ததுனால அவங்களோட ஓட் பர்சன்டேஜ் கம்மியாக இருந்தது. இனிஷியலாக அவங்க வரும்போது 1% வந்தாங்க, 3% வந்தாங்க, 8%. இப்போ போன தடவை அவங்களுக்கு 8% ஓட் கிடைச்சது ஏற்கலப்பை விவசாயி அப்படின் போது. ஏன்னா இதுக்கு முன்னாடி நம்ம நாம் தமிழர் கட்சி கரும்பு விவசாயி அப்படின்ற ஒரு சின்னத்தை வச்சிருந்தாங்க. ஆனால் அது பார்த்தோம் அப்படின்னா ஒரு தடவை நார்த்தில் இருக்கிற ஒருத்தருக்கு கொடுக்கப்பட்டுருச்சு. ஏன்னா யார் முன்னாடியே அதுக்காக எழுதி கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு நாங்கள் கொடுத்துருவோம் அப்படின்ட்டாங்க. நாம் தமிழர் கட்சி கொஞ்சம் லேட் பண்ணிட்டாங்க அப்படின்றனால அந்த கரும்பு விவசாயி சின்னம் நமக்கிட்ட இருந்து பறிக்கப்பட்டுச்சு, ஏற்கலப்பை கொடுக்கப்பட்டது. பட் இந்த ஏற்கலப்பையும் இப்போ நமக்கு நிரந்தரமா அப்படின்னு கேட்டால் கொஞ்சம் டவுட் தான். ஏன்னா இப்போ இருக்கிறது ஓட் பர்சன்டேஜ் கம்மியாக இருக்குது, நமக்கான அந்த மாநில கட்சி அங்கீகாரம் அப்படின்றது குறைஞ்சிருக்குன்னு போது இது நம்மளை விட்டு போக வாய்ப்பு இருக்கான்னு கேட்டால் வாய்ப்புகள் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்குது. பட் உடனே இது உங்ககிட்ட இருந்து பறித்து உங்களுக்கு இந்த சிம்பிள் நாங்கள் கொடுக்க மாட்டோம், ஃப்ரீஸ் பண்ணிட்டோம் அப்படின்றதும் அவங்க சொல்ல மாட்டாங்க. ஸோ இந்த மாநில கட்சி அங்கீகாரம் அப்படின்றதுல நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் 6% ஓட்ஸ் இருக்கணும், 2 எம்எல்ஏக்களாவது வச்சிருக்கணும், அப்படி இல்லைனா 8% ஓட்ஸ் ஆகுது வச்சிருக்கணும். இப்போ நாம் தமிழர் கட்சிக்கு 4% ஓட்ஸ் தான் இருக்குது. அதனால் அவங்களோட சின்னத்துக்கு ஆபத்து வர வாய்ப்புகளும் இருக்குது அப்படின்றாங்க. இப்போது ஓட் பர்சன்டேஜ் கம்மியாயிடுச்சு. அப்போது நம்ம ஆல்ரெடி ஒரு பிராண்டிங் பண்ணி வச்சுருப்போம் இல்லையா, ஏற்கலப்பை விவசாயி அப்படின்ற மாதிரி ஒரு பிராண்டிங் பண்ணி வச்சுருப்போம். அந்த பிராண்ட் அப்படின்றது உடைக்கப்படுது. அது மட்டும் இல்லாமல் அர்பன் ஏரியாஸில் இருக்கிறவங்க ஓகே அவங்களுக்கு ஓகே இந்த சின்னம் இப்போ மாறிடுச்சு அப்படின்றத அவங்களால புரிஞ்சுக்க முடியும். பட் ரூரல் சைடு கொஞ்சம் கிராமப்புறங்களில் பார்த்தோம் அப்படின்னா ஒரு சிலருக்கு கொஞ்சம் வயசானவங்களுக்குலாம் சீமானோடது கரும்பு விவசாயி அப்படின்னு நினச்சிட்டு இருப்பாங்க. திடீர்னு அவங்களுக்கு பைக்கை கொடுக்கும்போது என்னது கரும்பு விவசாயவே காணோம் அப்படின்னு தான் அவங்களுக்கு தோணுமே தவிர கட்சி சின்னம் மாறிடுச்சு அப்படின்றது ஒரு சிலருக்கு தெரியாமல் இருக்கலாம். இது அந்த கட்சிக்கு ஆபத்து முடிய வாய்ப்பு இருக்குது. கிராமப்புறங்களில் நமக்கு கட்சி சின்னம் மாறிக்கிட்டே இருக்குது அப்படின் போது அதை அவங்க கிட்ட கொண்டு போய் சேர்க்கறது ரொம்ப கஷ்டம். அந்த பிராண்டிங் பண்றது ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம டிஎம்கே இருக்காங்க, அவங்களோட எலெக்ஷன் போன எலெக்ஷன்ல அவங்களுக்கான சூரியன் அப்படின்ற மாதிரி பேம்ப்ளெட் பேனர்ஸ்லாம் அடிச்சு வச்சிருப்பாங்க. மிச்சம் இருக்கிறதா அடுத்த எலெக்ஷன்ல யூஸ் பண்ணிக்குவாங்க. ஆனால் நாம் தமிழர் கட்சிக்கு அப்படி பண்ண முடியுமான்னு கேட்டால் கிடையாது. ஒரு தடவை அவங்க மைக்குக்காகனு ஒரு பேம்ப்ளெட் அடிக்கிறாங்க, இன்னொரு தடவை கரும்பு விவசாயிக்காக அடிக்கிறாங்க, இன்னொரு தடவை அவங்க ஏற்கலப்பை விவசாயிக்காக அடிக்கிறாங்க. அப்படின் போது அவங்களோட செலவுகள் அப்படின்றது ரொம்ப ஜாஸ்தி. அதுக்கே அவங்க லட்சக்கணக்கில் செலவு பண்ணணும் அப்படின்ற மாதிரி அமையும். ஸோ யோசிச்சு பாருங்க,
ஒரு கட்சி தன்னிச்சு இன்னைக்கு வரைக்கும் அவர் களத்தில் 10 வருஷமாக தனியாக போராடிட்டு இருக்கார். அந்த மனுஷனுக்கு யார் கூடயும் கூட்டணி கிடையாது. ஸோ யார் மூலியமாலும் பணபலம் கிடைக்காது. இப்போ நம்ம ஒவ்வொரு தடவையும் இதில் போய் இன்வெஸ்ட் பண்ணும்போது அவங்களுக்கு அவ்வளோ அமௌண்ட் வேஸ்ட் ஆகும். ஒரு பேம்ப்ளெட் ஆகட்டும், பேனர் ஆகட்டும், ஃப்ளாக், ஸ்டிக்கர் அப்படின்னு அடிக்கும்போது அவங்களுக்கு விரயம், பண விரயம் அப்படின்றது ஜாஸ்தி. அது போக மக்கள் மத்தியில் அந்த ஒரு இடத்த கொண்டு போய் சேர்க்கறது இருக்கு இல்லையா? ஒரு கிராமப்புற மக்களை பொறுத்த வரைக்கும் யார் வேட்பாளர் அப்படின்றதெல்லாம் பார்க்க மாட்டாங்க. அவங்கள பொறுத்த வரைக்கும் அந்த சின்னம் இருக்கா, நான் போய் ஓட்டு போடணும், எனக்கு சூரியன் இருக்கா, நான் போய் ஓட்டு போடணும், எனக்கு ரெட்டலை இருக்கா. நாம் தமிழர் கட்சிக்கு ஒவ்வொரு தடவை சின்னம் மாறும்போதும் அந்த சின்னத்தை மக்கள் கிட்ட கொண்டு போய் ரீச் பண்ணுறது அப்படின்றது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஒரு கட்சி அந்த மாநில அந்தஸ்துன்றதை இழக்கும் போது அவங்களுக்கு இந்த மாதிரி நிறைய சிக்கல்கள் வரும். அண்ட் இதே மாதிரி தான் இப்போ நாம் தமிழர் கட்சிக்கும் சிக்கல் இருக்கு. அடுத்த தடவை இந்த சின்னம் உடனே பறிக்கப்படுமா அப்படின்னு கேட்டால் கிடையாது. இன்னொரு எலெக்ஷன்ல அவங்க எப்படி பெர்ஃபார்ம் பண்றாங்க, அந்த ஸ்டேட்ல அவங்களுக்கான ரெகக்னேஷன் எப்படி இருக்கு அப்படின்றதையும் எலெக்ஷன் கமிஷன் பார்த்து தான் முடிவு பண்ணுவாங்க. அப்போ நாம் தமிழர் கட்சிக்கு சின்னம் இழக்கப்படுமா அப்படின்னு கேட்டால் இழக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ நாம் தமிழர் கட்சி மறுபடியும் இந்த ஏற்கலப்பை சின்னம் வேணும் அப்படின் போது எலெக்ஷன் கமிஷன் அறிவிச்ச உடனே அவங்களும் போய் எங்களுக்கு இந்த சின்னம் வேணும் அப்படின்னு எழுதி கொடுத்தா கிடைக்க வாய்ப்பு இருக்கு. ஏன்னா அது ஒரு ஃப்ரீ சிம்பிள் ஆயிரும். எப்போ ஒரு ஃபிக்ஸ்டு பார்ட்டி ரிசர்வ்டு சிம்பிள் ஆகும் அப்படின்னா அவங்களுக்கு அந்த அங்கீகாரம் இருக்கும்போது தான். இப்போ டிஎம்கேக்கு அந்த ஓட்டு சதவீதம் இருக்குது. அப்போ அவங்க ஒரு அங்கீகரிக்கப்பட்ட கட்சி. அப்போ அவங்க ஒரு அங்கீகரிக்கப்பட்ட கட்சி. அப்போ அவங்களோட உதயசூரனை யாரும் எடுக்க முடியாது. இப்போ நாம் தமிழர் கட்சியோட சிம்பிள் ஃப்ரீ சிம்பிளாக வாய்ப்பு இருக்குது. அதனால் வேறு யாராவது அதை எழுதி கொடுத்து வேணும்னு கேட்டாங்கன்னா எலெக்ஷன் கமிஷன் அவங்களுக்கு கொடுத்துரும். ஸோ அதுக்கு முன்னாடியே நாம் தமிழர் கட்சிக்கு எலெக்ஷன் வரப்போகுது, அப்போ நம்ம முன்னாடியே போய் இந்த சின்னத்தை வாங்கணும் அப்படின்ற முனைப்பு காட்டினால் மட்டும்தான் கிடைக்கும். அப்படி இல்லைனா அது ஒரு ஃப்ரீ சிம்பிள் யாருக்கு வேணாலும் கொடுக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ நாம் தமிழர் கட்சி எப்போவுமே களத்தில் தனியாக நின்று போராடுறாங்க. அவங்களுக்கு இது புதுசு இல்லை. எவ்வளவோ தோல்வி, அவமானங்கள் எல்லாத்தையும் பார்த்து மீண்டும் மீண்டும் எந்திரிச்சு வராங்க. அதுவும் தனிச்சு எந்திரிச்சு வர சக்தி இருக்கிற ஒரே கட்சி அப்படின்னு பார்த்தோம்னா நாம் தமிழர் கட்சிக்கு தான். 234 தொகுதியிலையும் வேட்பாளர் நிறுத்தி அதுக்கு ஈக்குவலாக 117 பெண்கள், 117 ஆண்கள் அப்படின்னு நிறுத்துற அந்த ஒரு தைரியமும் நாம் தமிழர் கட்சிக்கு தான் வரும். தோல்வி அப்படின்றது அவங்களுக்கு புதுசு இல்லை. அவங்க மறுபடியும் நீ அடிக்க நான் எந்திரிச்சு வருவேன் அப்படின்ற போராடுற கட்சியை நான் நாம் தமிழர் கட்சியை பார்க்குறேன். ஸோ நாம் தமிழர் கட்சியோட அந்த போராடுற குணத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அண்ட் இதே மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸை தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி.